ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டாங்க மேம். ஃபஸ்ட்டு வந்து டிபி அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். டிபிக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க மேம். மாத்திரை கொடுத்தாங்க மேம். மாத்திரை கொடுத்து 5 நாள் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க மேம் வீட்டுக்கு. அனுப்பிச்சி விட்டு மறுபடியும் 5 நாள் கழித்து போனதும் அட்மிட் பண்ணணும், அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க மேம். அப்புறம் மறுபடியும் 3 நாள் கழித்து வீட்டுக்கு போங்க, 3 நாள் கழித்து வாங்கன்னு சொன்னாங்க மேம். 3 நாள் கழித்து மறுபடியும் போனாங்க மேம். போனதும் ப்ளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து மேம், அது கேன்சர், பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் மேம். நல்லா விளையாடிட்டு இருந்தா, நார்மலாக இருந்தாலும் எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தேன் மேம். திடீர்னு ஆ என்ன நடந்தது? திடீர்னு எப்படி தெரிய வந்தது? திடீர்னு கட்டி வந்துச்சு மேம். 2 பக்கம் இந்த இடத்துலையும் கட்டி இருந்துச்சு மேம். கட்டி இருந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. டிபி அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்து டிபி அப்படின்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்து டிபின்னு சொல்லிட்டாங்க மேம். டிபின்னு சொன்னதும் போயிட்டு வாங்க 5 நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. மறுபடியும் வந்ததும் இது பிளட் கேன்சரு, ஐசியூவில் வைக்கணும், மூச்சு எடுக்கிறா அப்படின்னு சொல்லி ஐசியூவில் வச்சுட்டாங்க மேம். அதுக்கப்புறமா தெரிய வந்தது. அப்போ தான் கூப்பிட்டு 3 நாள் கழிச்சு சொன்னாங்க மேம், பிளட் கேன்சர் இது ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐசியூவில் வச்சுட்டாங்க மேம். நீங்கள் குழந்தையோட அம்மாவா? ஆமாம். உங்கள் பேர்? தீபாங்க மேடம். ஃபஸ்ட்டு காய்ச்சல் அடிச்சிச்சிங்க மேடம். காய்ச்சல் 5 டேஸ் காய்ச்சல் அடிச்சுட்டே இருந்துச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க சரியாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி காய்ச்சல் அடித்து ஜிஹெச்சில் எடுத்துன்னு போய் சேர்த்துனிங்க மேடம். அப்போல்லாம் நல்லாயிட்டு அப்படியே மூஞ்சி வீங்கிட்டே இருந்துச்சுங்க மேடம். அப்படியே ரொம்ப மூஞ்சி வீங்கிட்டே ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்தேங்க மேடம். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த மாதிரி கட்டி வந்துருச்சுங்க மேடம். கட்டி வந்ததும் சரி நாங்கள் பெங்களூர் ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிங்க போயிட்டுங்க மேடம். அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே போயிட்டுங்க மேடம். அந்த ஆஸ்பத்திரியில் என்ன மாதிரியெல்லாம் ப்ராசஸ் நடந்தது? ப்ராசஸ் மேம், முறைகள் எப்படி அங்கே பண்ணாங்க? எல்லாமே போன உடனே நார்மல் வார்டில் வச்சுருந்தாங்க மேம் பாப்பாவை. பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க மேம். எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க மேம். ஃபுல்லாக பாப்பாவை ஃபுல்லாக எக்ஸ்ரே எடுத்த மாதிரி எடுத்தாங்க மேம். எக்ஸ்ரே எடுத்து டிபி இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொன்னாங்க மேம். ஃபஸ்ட்டு இது இன்ஜெக்ஷன் போட்டு மயக்க ஊசி போட்டு இதை எடுத்து பார்க்கணும், இது என்ன கட்டின்னு அப்போனா தெரியுன்ட்டு இன்ஜெக்ஷன் மூலிமா இதை எடுத்தாங்க மேடம். அதுக்கப்புறம் தான் டிபி அப்படின்னு சொன்னாங்க மேடம். கட்டி டிபின்னாங்களா? டிபி டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க மேடம். அதுக்கப்புறம் கட்டி 5 நாள் கழிச்சு வாங்க, டாக்டர் இருந்துக்குன்னு பாப்பாவை செக் பண்ணாங்க மேம். 5 நாள் கழிச்சு போனதும் செக் பண்ணாங்க. எக்ஸ்ட்ராவும் 2 வந்துருச்சு மேடம். இங்கே இருந்தது, இங்கே 2 தான் வந்தது. எக்ஸ்ட்ராவும் இங்கே வந்துருச்சுங்க மேம். எக்ஸ்ட்ரா இந்த பக்கமும் 2 வந்துருச்சு மேடம். இப்போ 4 கட்டி இருக்கு மேம். 3 வயசு ஆகுதுல்ல? 3 வயசு. 3 வயசு. சரிங்க. பாப்பா ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கையும் உள்ள காலில் ஓடலைங்க மேம். சரி நாங்கள் இங்கே கேட்டாங்க மேம். இங்கே தருமபுரியிலலாம் கேட்டாங்க மேம். தருமபுரியில் மாத்திரை மூலியமா இல்லை வேறு எதனா பண்ண முடியுமா, ஊசி மூலியமா கரைக்க முடியுமான்னு கேட்டேன். எங்கேயும் அதெல்லாம் முடியாது, நீங்கள் அங்கேயே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க மேம். அப்புறம் மறுபடியும் சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. 5 லட்சம் கட்டுங்க, நாங்கள் குணப்படுத்தி விட்றோம்னு சொன்னாங்க. எங்ககிட்ட காசு இல்லைங்க சார், இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் ரிப்போர்ட் எல்லாம் எடுக்கணும், எடுத்து பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 5, 6, 7 லட்சம் டெஸ்ட்டுக்கே 2 லட்சம் ஆயிரும். டெஸ்ட்டுக்கே 2 லட்சம் ஆயிரும் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தால் நாங்கள் 6, 7 லட்சம் ஃபஸ்ட் எடுக்க 5 லட்சம் கட்டிடணும்னு சொல்லிட்டாங்க மேம். சரி. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேங்க மேம். குழந்தையோட வந்துட்டீங்க? வீட்டுக்கு வந்துட்டேங்க மேம். அப்புறம் மறுபடியும் அங்கே அவங்க ரிப்போர்ட் எடுத்து போய் கொடுத்தது மேம். 3ஆம் தேதி வர சொல்லி எழுதி கொடுத்தாங்க மேம். பெங்களூரில் மறுபடியும் 3ஆம் தேதி போனதும் பாப்பாவை 3, 4, 5ஆம் தேதி தான் மேம். 2 நாள் நம்ம கிட்ட ஐசியூவில் வச்சுன்னுட்டு 3ஆம் நாள் தான் மேம் நார்மல் ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் ரொம்ப மூச்சு வாங்குறா அப்படின்னு பெரிய ஐசியூவில் வைக்கலாம் அப்படின்ட்டு கூண்டு போயிட்டாங்க மேடம். பெரிய ஐசியூவில் வச்சு மேம். அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, ஸ்கேன் இங்கேருந்து மிஷின் மாதிரி எடுத்துன்னு பாப்பா கிட்ட ஸ்கேன் பண்ணாங்க மேம். ரத்தமும் பாப்பாவுக்கு உடம்புல இல்லைங்க. அதுவும் ஏத்தனாங்க மேம். ரத்தம் ஏத்தனாங்க மேம். ஏத்தந்தும் ரொம்ப இதாயிட்டாங்க, ரொம்ப டல் ஆயிட்டாங்க மேம். பேசவே இல்லை, அப்படியே சைலண்டா ஆயிட்டாங்க. சாப்பாடு முன்னாடி அட்மிட் பண்ணும்போதும் நாங்கள் வீட்டிலேருந்து போகும்போது நல்லா கலகலன்னு பேசின்னு டாடி வா டாடி, அம்மா எங்க அப்படின்னு நல்லா பேசினாங்க. அந்த பிளட் ஏற்றின பின்னாடி பாப்பா கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க மேம்.